தமிழ் கழுகு. கட்சி பதவி ஆட்சி பதவியை பறிச்சிடுவாங்களோங்கிற குழப்பத்துல இருந்த திமுகவோட சூப்பர் சீனியர் தலைவருக்கு கட்சி தலைமை கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க. திமுகவோட பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து துரைமுருகன் நீக்கப்படலாம் என்கிற பேச்சுகள் எல்லாம் எழுந்துச்சு. ஏற்கனவே அவர்கிட்ட இருந்த பவர்ஃபுல் துறையை எடுத்துட்டாங்க. அடுத்த கட்டமா வேலூர் மாவட்டத்தோட அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார், வேலூர் எம்எல்ஏ கார்த்திகேயன் இவங்க எல்லாம் தொகுதி மாறி காட்பாடி தொகுதியில போட்டி போடலாங்கிற அளவுக்கு பேச்சுகள் கிளம்புச்சு. இந்த நிலையில வேலூர்ல ஓரணியில் தமிழ்நாடு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின துரைமுருகன், இங்க ஓபி எல்லாம் அடிக்க முடியாது, வேலை பார்க்கறவனுக்கு மட்டும்தான் கட்சியில இடம், அதனால தீவிரமா வேலை பாருங்க, முதலமைச்சரை பார்த்து துறை சார்ந்து சில விஷயங்களுக்கும் பேசிட்டு வந்துட்டேன், இனிமே தொகுதியை ஜெயிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்னு பேசியிருக்காரு. இது மூலமா அவருக்கு இந்த முறை காட்பாடி தொகுதி கிடையாதுன்னு இருந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி விழுந்திருக்குன்னு சொல்றாங்க. காட்பாடியில துரைமுருகன் திரும்பவும் நிக்கிறது உறுதி ஆயிடுச்சுன்னு பேசிக்கிறாங்க. சில நாட்கள் சோர்ந்து போய் இருந்தவரு இப்ப உற்சாகமாக தொகுதியை சுத்த துவங்கிட்டாராம். நயினார் நடத்தின பூத் கமிட்டி பயிலரங்கம் நிகழ்ச்சினால எக்கச்சக்க கடுப்புல இருக்காங்களா பாஜகவோட சீனியர் தலைவர்கள். அண்மையில சென்னை காட்டாங்குளத்தூர்ல பாஜகவோட பூத் கமிட்டி பயிலரங்கம் நடந்துச்சு. இந்த பயிலரங்கத்துல அண்ணாமலை தவிர மத்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே கலந்துகிட்டாங்க. அண்ணாமலை கலந்துக்காதது கட்சியில பெரிய அளவுக்கு பேசு பொருளாச்சு. நயினார் நாகேந்திரன் கட்சியில என்னையே யாருன்னு கேக்குறாங்கன்னெல்லாம் கூட்டத்துக்கு வந்த கட்சிக்காரங்க கிட்ட வருத்தப்பட்டிருக்காரு. மேடையில பேசும்போது பாஜக எப்படியெல்லாம் வேலை பார்க்கணும்னு சொல்றதை தாண்டி நாம என்னவெல்லாம் செஞ்சா அதிமுக நம்முடன் நட்போட இருப்பாங்கன்னு கிளாஸ் எடுத்திருக்காரு நயினார். கூடவே பூத் கமிட்டினா என்ன, அதை எப்படி அமைக்கணும், எத்தனை பேர் தேவைப்படுவாங்கன்னு பேசுன நயினார் அதே மீட்டிங்ல ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கும் ஏற்பாடு செஞ்சிருக்காரு. பவர் பாயிண்ட பயிலரங்கத்துல போட்டு காட்டினவரு ஜெயபிரகாஷ்ங்கிற ஒரு பாஜக நிர்வாகி. இவர் மேல பாஜகவுல ஏற்கனவே கட்சி வேலைய பாக்குறது இல்லைன்னு ஒரு பேச்சு இருக்கிற நிலையில இவர் கட்டுப்பாட்டில் இருக்கிற பூத்துலயே இவரால ஓட்டு வாங்க முடியாது, நமக்கு இவர் கிளாஸ் எடுக்கிறாரா அப்படின்னு டென்ஷன் ஆகி இருக்காங்க பாஜக சீனியர்கள். அண்ணாமலை இந்த முக்கியமான கூட்டத்துல கலந்துக்காதது தொண்டர்கள் மத்தியில சர்ச்சையான நிலையில சீனியர்கள் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல கடுப்பாயிட்டாங்களாம். ஜெயலலிதா காலத்துல அதிகார மையத்துல இருந்த ஒருத்தரோட மதுபான தொழிற்சாலைய சென்னையில இருக்கிற ஒரு மருத்துவமனை முதலாளி வாங்கியிருக்காராம். சென்னைக்கு பக்கத்துல ஜெயலலிதா காலத்துல அவருக்கு நெருக்கமா இருந்த ஒருத்தர் மதுபான தொழிற்சாலையை திறந்தாரு. டாஸ்மாக்ல இந்த தொழிற்சாலையோட மதுபானங்கள் தான் பெருமளவுக்கு கொள்முதல் செய்யப்பட்டுச்சு. இந்த ஆட்சியிலையும் அந்த ஆலையிலிருந்து மதுபானம் கொள்முதல் செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இதன் மூலமா வந்த பணத்தை வச்சு 2026 தேர்தல்ல ஒரு புரட்சி செய்ய போறாராம் அந்த அதிமுக பிரமுகர். இது எடப்பாடி தரப்புக்கு சில சங்கடங்களை கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஆலையை வாங்கின சென்னை மருத்துவமனை அதிபர் இப்ப இருக்கிற ஆட்சி மேலெடுத்துக்கிட்ட மதுபான தொழிற்சாலையை வாங்க போற விஷயத்த சொல்லி அவங்க சம்மதத்தோட தான் டீல முடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. மருத்துவமனை முதலாளியோட அப்பாவும் ஒரு காலத்துல இதே மதுபான பிசினஸ்ல தான் தன்னோட வியாபார சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தினாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. தாவேகாவோட வேட்பாளர் தேர்வுல ஜெயலலிதா பாணிய கடைபிடிக்க போறாரா விஜய். அந்த பாணிய கன கச்சிதமா செஞ்சு முடிக்க புசி ஆனந்த் பக்கபலமா இருப்பாருன்னு சொல்றாங்க. விஜய் கட்சியோட பனையூர் தலைமை அலுவலகத்துல வேட்பாளர்களை தேர்வு செய்யற நடைமுறைகளை தொடங்கிட்டாங்களாம். எந்த தொகுதிக்கு யார போடலாங்கிற டிஸ்கஷன் சீரியஸா போயிட்டு இருக்கான். இதுல விஜய்க்கு அடுத்தபடியா முக்கியமா இருக்கிறவரு புசி ஆனந்த்னு சொல்றாங்க. இப்ப போயிட்டு இருக்கிற தேர்வு முதல் கட்டம் தானா. இதுல கட்சி தலைமை ஓகே செஞ்ச வேட்பாளர்கள் கிட்ட அவங்களோட ஜாதகங்களை கேக்குறாங்களாம். அத கடலூர்ல இருக்கிற ஒரு ஜோசியர் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்களாம். அந்த ஜோசியர் புசி ஆனந்தால கண்டுபிடிக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. ரொம்ப காலமா புசி ஆனந்த் அந்த ஜோசியர் கிட்ட ஜோசியம் பார்த்துட்டு வர்றாராம்.
அவரு தான் பாண்டிச்சேரியில் இருந்த புஸ்ஸியை தமிழ்நாடு அரசியலுக்கு போக போறதா கணிச்சவராம். இதே ஜோசியர் தான் பல காலமா பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கும் ஜோசியராம். இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் தன்னோட கட்சி வேட்பாளர்களை தேர்வு செய்வாராம் ரங்கசாமி. இப்ப தாவேக்காவும் இந்த ஜோசியரை நாடி இருக்கிறதா சொல்றாங்க. வேட்பாளர்களோட பொது வாழ்க்கை பலன்கள், அவங்களோட விசுவாசம், எதிர்காலம்னு பல கோணங்கள்ல கட்டங்களை அலசி ரிப்போர்ட் அனுப்புவாராம் கடலூர் ஜோசியர். ஒரு காலத்துல ஜெயலலிதாவும் ஒரு சில தேர்தல்கள்ல இதே பாணியை கடைபிடிச்சுதான் சொல்லுவாங்க. இப்ப ஜெயலலிதா பாணிய விஜயும் கடைபிடிக்கிறதா தாவேக்க நிர்வாகிங்க சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.